தென்னிலை மெல்ல பேசி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமனுக்கிட்ட இளமதி வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வெளியூர் கிளம்பி போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பரமனுக்கிட்ட ஃபோன் பண்ணி ரிஷி சொல்லிடுறாங்க. அதனால் பரமன் அப்படியே ரொம்பவுமே பதட்டமாயிடுறாரு. அவர் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னாக்கா சவாரி கூப்பிட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி இறங்குறாங்க. உடனே அவங்களும் பார்த்தா பரமனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. இப்போ பரமன் அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க. இளமதியோட அம்மா அப்பா எல்லாரும் எப்படியாவது பேசி இளமதியை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா இளமதி ரொம்பவுமே கோவமாக இல்லை, பரமன் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளால் பரமனோட வாழ்க்கை எதுவும் ஆகிடக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. காந்திமதி அப்படி எப்படியாவது ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுவும் முடியல. அந்த நேரத்தில் பார்த்தா கரெக்டாக பரமன் வந்துடுறாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லா பஸ்லையும் தேடுறாரு. ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது. அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக பார்த்தோம்னா இளமதியோட ஃபேமிலியை பார்த்துடுறாங்க. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இப்போ பரமன் கேட்குறாரு, நீ போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கிற கல்யாணத்துக்கு, உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு உனக்கு புரியலையா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, என் குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் அசோக்கை கொண்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பரமன் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கோ, அதுக்கப்புறம் வேணால் நான் வரேன் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப நேரம் லென்த்தியாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் ஒத்துக்கிறாரு. ஆனால் பரமன் என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு யாருன்னு பார்க்குறதுலேருந்து எனக்கு கல்யாணம் நடந்து நான் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் நீ என் கூட இருக்கணும், அதை நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் இதை ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இளமதியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஒரு என்னென்னமோ பேசி கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது லீலா இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு நர்மதா இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே ரொம்ப கண் கலங்கி போயிருக்காங்க. இப்போ இளமதியை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூட்டிகிட்டு போய் ரூமில் என்னென்னமோ பேசுகிறாங்க. உனக்கு பரமன் மேலே எந்த ஒரு அன்பு இல்லையா, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ இளமதி அங்கே சொன்ன அதே விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு அசோக கொண்டவங்களை நான் கண்டுபிடிக்கணும், இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், இந்த மாதிரி எனக்கு நிறைய வேலைலாம் இருக்குது, இந்த நேரத்தில் என்னால் அன்பு பாசம்லாம் காட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளார பரமன் இருக்கார் அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடில் பேசும்போது புரியுது. ஒரு வழியாக இந்த மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருந்தாலும் இங்கே வெளியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமனுக்கிட்ட, அதாவது இப்போ இளமதியோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, இப்போ அவங்க பார்த்தோம் அப்படின்னா, என்ன பரமா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிற, வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இளமதி ரூட்டில் போய் இளமதியை சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணணும், நான் கல்யாணம்னு பண்ணால் அது இளமதியை தான் கல்யாணம் பண்ணுவேன், வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களாம் திரும்பி வந்ததை பார்த்து லீலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ரிஷிகிட்ட சொன்னது நல்லதாக போச்சு, இளமதி திருப்பி வந்துட்டாங்க, நம்ம நல்லா பழி வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ பரமன் இளமதியோட அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயம்லாம் பேசுகிறத லீலா அங்கேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் தாலின்னு கட்டினா, நான் கல்யாணம்னு பண்ணால் அது இளமதியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பரமன் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்குற லீலா ரொம்பவுமே அப்படியே ஒரு எரிச்சலாக வராங்க. உடனே இதை ரிஷிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சுதான். இருந்தாலும் பரமன் இப்போ சொல்லிட்டாரு, நான் கண்டிப்பாக இளமதியோட ரூட்டில் போய் இளமதியோட மனசில் இடம் பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.